தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாட்களாக பல பேர் அதாவது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லாமல் ஜாப்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே சரி ரொம்ப நாட்களாக பல நாட்களாக வெயிட் பண்ண ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வேலை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சதாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மட்டுமே வெரிஃபை பண்ணி உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்டேஷன் மட்டுமே வெரிஃபை பண்ணி உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 17,500 ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்லியாக 63,000 வரைக்கும் அதிகபட்ச சேலரியாக உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும் நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓவராலாக 15 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்கை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 15 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 15ல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு 11,000 சேலரியில் 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சானிடரி ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சு 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 11,000 சேலரியில் இந்த ஜாப்க்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, தெரபிஸ்ட் ரிலேட்டாக மாஸ்டர் டிகிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 23,000 சேலரியில் இந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்டோமெட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஆப்டோமெட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 17,500 சம்பளத்தில் இந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி படித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனோட இருக்கீங்க, 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 17,000 சம்பளம் இருக்கக்கூடிய இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்த ஜாப் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதற்கு வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 11,000 சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கிளீனர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 8ஆம் வகுப்பு படித்து தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், 11,000 சம்பளத்தில் உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, எம்கெம் லேட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎல்பி கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் உங்களுக்கு 63,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம், 40 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் 2 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இல்லை நிறைய போஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த போஸ்ட்டில் என்ன போஸ்ட்டோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேமு, நெக்ஸ்ட் உங்கள் பதவியின் பேர், இங்கே கொடுத்தக்கூடிய பேர் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட தந்தை அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது, நெக்ஸ்ட் உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது மார்க் எவ்வளோ பெற்றிருந்தீங்க
அந்த மார்க்கோட கல்வி சான்றோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சான்றிதழ். ஸோ ஆதார், ஜாதி சான்றிதழ், உங்களோட மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பணும். சரி, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு எது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ரிலேட்டடாக இல்லை வேறு எதுவும் இருக்குன்னா கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட நிரந்தர முகவரி, நெக்ஸ்ட் உங்களோட தற்காலிக முகவரி. சில பேருக்கு நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் சேம் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி சேம் அட்ரஸாக இருக்குது அப்படின்னா உங்கள் நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் சேம் அட்ரஸே போட்டுக்கலாம். ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. சில பேருக்கு வேறு இடத்துல இருப்பீங்க, ஆனால் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு இடத்துல இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா 2 அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம், நெக்ஸ்ட் எந்த தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதி, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 சொல்லிட்டு இந்த இடத்துல அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 மாதங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பணி வந்து இருக்கும். ஒப்பந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பணியை வந்து உங்களுக்கு வந்து தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டுமே உங்களுக்கு வந்து நிரந்தரமானது கிடையாது, தற்காலிக பணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில், அதாவது இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் போய் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லை தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லை நார்மல் போஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட ஆவணங்கள்லாம் இணைக்கப்படணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணங்களுக்கு பாஸ் சைஸ் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழில் வரீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, இருப்பிட சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, குடும்ப அட்டை இல்லைனா ஆதார் அட்டை. ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதற்கு கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் உங்களோட தேர்வு செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்டேஷனோட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா? ஏன்னா எக்ஸாமினேஷன் இல்லாமல் உங்களை வெரிஃபை பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது உங்கள் டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாமினேஷனில் மிஸ்டேக் இருந்தால் கூட ரிஜெக்ட் ஆனால் கூட ஓகே, பட் டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஜாப் தர்றாங்க அப்படின்ற போது ஸோ அந்த டைமில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணி ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி ஏதோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். திரும்ப ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இன்டர்வியூ டைமில் உங்களை கூப்பிடும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள்.